Hello everyone, welcome back once again to your favorite channel Gardening Diary. இது உங்கள் friend Nimi. இன்னைக்குள்ள வீடியோவில் நம்ம ஒரு டேவிட் ஆஸ்டின் ரோஸ் வெரைட்டி பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது 2 வாரத்துக்கு முன்னாடியே நான் போட வேண்டியதாக இருந்துச்சு, பட் பல ரீசன்ஸ்னால எனக்கு இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போட முடியலை. ஸோ we will see and talk about this beautiful rose today. சரியா? இந்த அழகான ரோஸோட பேர் வந்து டீசிங் ஜார்ஜியா. டேவிட் ஆஸ்டன் அப்படின்ற அந்த பாப்புலர் இங்கிலீஷ் ரோஸ் ப்ரீடர் உருவாக்கின ஒரு ரோஸ் 1990s லேட் 90s வந்து இது இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இன்டு த மார்க்கெட். அந்த ஜார்ஜியா அப்படின்ற பேர் வந்து ஹி வாண்டட் டு ஆனர் ஜெர்மன் ஜேர்னலிஸ்ட் ஒருத்தங்களோட ஒய்ஃப் அப்படின்னு ஒரு பேக்ரவுண்ட் ஸ்டோரி இருக்குது. ஆல்ரிச் மேயர் அப்படின்றவரோட ஒய்ஃப், ஹர் நேம் இஸ் ஜார்ஜியா. ஸோ அவங்கள ஹானர் பண்ணுறதுக்காக இந்த ரோஸுக்கு அந்த பேர் வந்துச்சு அப்படின்னு அந்த பேரோட ஆரிஜின் பற்றி சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த ரோஸை பற்றி இன்னும் டீட்டெயில்ஸ் நிறைய நம்ம பார்க்க ஆரம்பித்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அதோட கலர், இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ஷேட், யுனிக் ஷேட். நம்ம கிரேஸ், ஜூட் ஆப்ஸ்க்யூர் அதெல்லாம் பார்த்தோம்ல, கிட்டத்தட்ட அதோட ஒரு அந்த மாதிரி ஒரு கலர். பியூர் எல்லோ வந்து இந்தியாவில் யாருக்கிட்டேயுமே இந்த ரோஸுக்கு வந்து கிடச்சதில்ல. மோஸ்ட்லி ஒரு 2-toned ஆப்ரிகாட் மாதிரி. லேட் ஆகும்போது, அதாவது ஃபேட் ஆகும்போது கலர் இன்னும் மாறும். சென்டரில் டார்க்காகவும் அவுட்டர் பெட்டல்ஸ் வந்து கொஞ்சம் லைட்டாகவும் இருக்கும். அந்த டிப்பிக்கல் கப் ஷேப்பில் அந்த நம்ம வேறு ரோஸஸ் எல்லாம் பார்த்தோம் நிறைய. ஸோ அதோட அந்த ஃபார்மேஷன் அப்படி கேபேஜ் மாதிரி உருண்டு இல்லாமல் கொஞ்சம் ஓப்பனாக தான் இருக்குது. ஸோ இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் த டெம்பரேச்சர், த கிளைமேட் எல்லாம் நிறைய இது வந்து அதுக்கு ஒத்து போகணும்ல. ஸோ நமக்கு வந்து அந்த கரெக்ட் கலர்ஸ் வந்து வர்றதில்லை. அண்ட் தென் டீசிங் ஜார்ஜியா வந்து ஒரு கிளைம்பர். இட்ஸ் அ டிப்பிக்கல் கிளைம்பர். பிஹேவியரும் அந்த மாதிரி தான் இருந்திருக்கு. லாங் ஆர்ச்சிங் ஸ்டெம்ஸ், நம்ம ஃபஸ்ட்டு கிளிப்பில் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளார்ஸ், இந்த லாங் ஸ்டெம்ஸில் ரொம்ப நீளமான பிரான்ச்சஸ், அதில் தான் பூ வரும். சிங்கிள் பூவாகவும் இருக்கும், இல்லை கொத்தாகவும் இருக்கும். எனக்கு மேக்ஸிமம் கிடச்சது 3 ஃப்ளார்ஸ் டுகெதர், இல்லைன்னா சிங்கிளாக இந்த மாதிரி பார்க்க முடியும். ஸோ தட்ஸ் அ கிளைம்பர். நிறைய இடம் வேணும், அதுக்குள்ளே அந்த மாதிரி செட்டப் பண்ணி கொடுக்கணும். தென் தே வில் க்ரோ வெரி வெல். லீவ்ஸும் ரொம்ப அழகாக இருக்கும். இட்ஸ் ஸ்மாலர் லீவ்ஸ் கம்பேர்ட் டு அதர் டிஏ ரோசஸ். கலரும் கொஞ்சம் பேலாக இருக்கும். இட்ஸ் நாட் வெரி டார்க் ஆலிவ் க்ரீன் இல்லாமல் ஒரு லைட்டர் ஷேட். பட்ஸ் வந்து ப்ளம்பாக, ஜூட் ஆப்ஸ்க்யூர் நம்ம பார்த்தோம்ல அந்த மாதிரி இருக்கும். ஃப்ரேக்ரன்ஸ் வந்து இட்ஸ் நாட் வெரி ஸ்ட்ராங். ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கும், இட்ஸ் அ ப்ளசன்ட் ஃப்ரேக்ரன்ஸ், ஆனால் ரொம்ப ஸ்ட்ராங் கிடையாது. ஃப்ளார்ஸில் வந்து நிறைய பெட்டல்ஸ் உண்டு. ஸோ டிஏ ரோசஸ், சில ரோசஸ் நம்ம வின்செஸ்டர் கத்தீட்ரல் வந்து ஃப்ளார்ஸ் பெட்டல்ஸ் ரொம்ப கம்மி, லூஸ் இதாக இருக்கும், லூஸ்லி பேக்ட் பெட்டல்ஸ். இதில் பார்த்திங்கன்னா தெர் ஆர் பிளென்டி ஆஃப் பெட்டல்ஸ். டேவிட் ஆஸ்டின் ரோசஸில் எனக்கு பிடிச்சது என்னென்னா, பிளான்ட் வந்து ரொம்ப விகரஸாக க்ரோ ஆகும், நல்ல லாங் பிரான்ச்சஸ், ஸ்ட்ராங் பிரான்ச்சஸ். அதில் அந்த ஃப்ளார்ஸ் வந்து அந்த ஒரு வீப்பிங் ஸ்ட்ரக்சர் அப்படி தொங்குனாப்பில் இருக்கும். அது ஒரு ஃப்ளார் இருந்தாலும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளார்ஸ் கலர்லாம் ரொம்ப மாறிடுச்சு. பிகாஸ் ஓல்டு ஃப்ளார்ஸ் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது, புதுசாக பூக்கும்போது கலர் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஏஜ் ஆக ஆக கலர் மாறும். ஸோ அதோட பேசிக் பிஹேவியர், ஃப்ரேக்ரன்ஸ், அந்த பெட்டல் ஸ்ட்ரக்சர், எப்படி பூக்கும், கலர்ஸ் அதெல்லாம் பார்த்தோம். இது வந்து நான் கோகோபீட் மீடியாவில் தான் வச்சு வளர்த்துட்ருக்கேன். ஒரு 2-3 இயர்ஸ்க்குள்ளால் இதோட ஏஜ் இருக்குது. இட்ஸ் டீசன்ட் சைஸ்ட் பிளான்ட். ஓப்பனில் ரெயின்லலாம் வச்சுருக்கேன். ரொம்ப ஹெவி ரெயின்ஸ் இருந்துச்சு 2021, 2022லலாம். ஸோ அப்போது கொஞ்சம் ப்ராப்ளம் வரதான் செஞ்சிச்சு. இந்த பிளான்ட்டோட ஸ்பெஷாலிட்டி வந்து டிசீஸ் ரெசிஸ்டண்ட், அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி வந்து ரொம்ப அதிகம் உள்ள ஒரு ரோஸ் வெரைட்டி. இருந்தாலும் ஐ ஃபேஸ்ட் ப்ராப்ளம்ஸ். இதில் வந்து த்ரிப்ஸ் ப்ராப்ளம் இருந்திருக்கு, பிளாக் ஸ்பாட், அதுக்கப்புறம் ஸ்கேல்ஸ் ரொம்ப வந்ததில்லை. ஏன்னா எனக்கு அங்கங்கே தான் எப்போவாவது ரோசஸில் ஸ்கேல்ஸ் வரும்.
டிபெண்டிங் ஆன் தட் அந்த ஏர் சர்க்குலேஷன், மாய்ஸ்சர், லைட் அந்த காரணத்தினால சில ரோசஸில் வரும். இதில் ஸ்கேல்ஸ் வந்ததில்லை, பட் தே ஆர் ப்ரோன் டு. ஸோ டிசீஸ் ரெசிஸ்டன்ஸ் இருந்தாலுமே பிளான்ட்டுக்கு வந்து மற்ற ரோசஸ்க்கு ஸ்ப்ரெட் ஆகும்போ மில்டியூ இதெல்லாம் வராதுன்னு நம்ம சொல்ல முடியாது. இட் வில். ஆனால் அந்த பிளான்ட்டோட ஹெல்த் எப்படி இருக்குதோ அதுக்கேற்றாப்புல தே வில் ரீக்ரோ. ஸோ எனக்கு நிறைய ஸ்டெம்ஸ் எல்லாம் கட் பண்ண வேண்டிய வந்துச்சு. பட் தே க்ரோ பேக். இடையில கொஞ்ச நாள் தே வில் கோ இன் டு டார்மென்சி. அந்த டார்மென்சி ஃபேக்டர் கூட எல்லாருக்கும் எல்லா பிளான்ட்லேயும் வரணும்னு இல்லை. டிபெண்டிங் ஆன் த அதர் ஃபேக்டர்ஸ், கிளைமேட், நார்மல் அந்த டெம்பரேச்சர், ஹீட், ரெயின், அதில் எவ்வளோ பிரான்ச்சஸ் இருக்குது, பிளான்ட் ஹெல்த்தியாக இருக்கா, வீக்காக இருக்கா, அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாம் வச்சுட்டு the plant will either go into dormancy for a shorter period of time and then grow back. ஸோ இது இந்த ரோஸ் அப்படின்னு இல்லை, நார்மல் சில ரோசஸில் நான் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் என்னோடய கார்டனில். நம்ம என்ன தான் ஃபெர்டிலைசிங் நார்மல் பேட்டர்ன் ஃபாலோ பண்ணும்போது they may not grow, they won't sort of respond. அப்போது நம்ம அதை வந்து வேறு எதுவும் ஃபோர்ஸ் பண்ணி எதுவும் பண்ணக்கூடாது. ஐ டோன்ட் டூ இட், அப்படியே விட்டுருவேன். அண்ட் அந்த டெம்பரேச்சர் கூல் டவுன் ஆகும்போது ஆர் ரெயின் வரும்போது இட் கைண்ட் ஆஃப் ட்ரிகர்ஸ் இட். மறுபடியும் அந்த புது தளிர்லாம் வந்து இட் வில் ஸ்டார்ட் க்ரோயிங் பேக். ஆனால் அந்த பிளான்ட் மொட்டையாக இருக்கும்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி போனதில்லை. இட் ஹட் ஆல்வேஸ் ஹேட் ஸ்டெம்ஸ். ஏன்னா அந்த குட்டி குட்டி ஸ்டெம்ஸு அந்த ஃபங்கஸ் ப்ராப்ளம்லாம் வரும்போது எனக்கு ப்ரூன் பண்ண வேண்டி வந்துச்சு. ஸோ ஐ ஹேட் மை ஓன் ஷேர் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் வித் திஸ் ரோஸ். எல்லா ரோஸ்லேயுமே இருந்திருக்குது. எவ்ரி ரோஸ் ஹேஸ் அ ஸ்டோரி. பட் it will grow back and it will bloom and மறுபடியும் we'll feel happy about it. இனி இந்த ரோஸ் எங்கே வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா KSG and Sons பெங்களூர்லேருந்து நான் இது வாங்கினேன். பட் இப்போ ரீசெண்டாக ஒருத்தங்க சொன்னாங்க ஒரு ரோஸ் வெரைட்டி வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகிடுச்சு, அவங்கக்கிட்டே அந்த பிளான்ட் இல்லை, டை ஆகிடுச்சு அப்படின்னு. ஸோ இப்போ நிறைய பேர் they are running behind this DA roses. ஏன்னா the flowers are pretty, நல்ல ஃப்ரேக்ரன்ஸ் இருக்குது அப்படின்னு த்ரூ அவுட் இந்தியா நிறைய பேர் இப்போ இது வளர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ எல்லா நர்சரிலையுமே ஸ்டாக் வந்து கம்மியாக இருக்கும், இல்லை பிளான்ட் இல்லாமல் இருக்கலாம், இல்லை ஒரு லாங் வெயிட் டைம் இருக்கும். புஷ்பாஞ்சலி ரோஸா நர்சரி வெஸ்ட் பெங்கால் அவங்கக்கிட்ட கூட அந்த பிளான்ட்ஸ் நிறைய பேர் டிஏ ரோசஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வேணும்னா செக் வித் தெம் அண்ட் அந்த சீசனில் எப்போ அவைலபிளாக இருக்குதுன்னு நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கும். அண்ட் இஃப் யூ ரியலி வாண்ட் இட் அப்படி காண்டாக்ட் பண்ணி ஆன்லைனில் வேறு நர்சரிஸில் தான் நீங்கள் வாங்க முடியும். லோக்கலி வந்து லோக்கல் நர்சரிஸில் இந்த பிளான்ட்ஸ் நமக்கு கிடைக்காது. கேஎஸ்ஜி நர்சரி பெங்களூரில் பார்த்தோன்னா இந்த ரோஸ் ஒரு 200 or 250 என்னவோ வரும். இப்போ ப்ரைஸ் மாறி இருக்குதான்னு எனக்கு தெரியலை. பட் இது அவங்களோட பழைய ப்ரைஸ். இந்த பிளான்ட் நிறைய ஃப்ளவர்ஸ் எல்லாம் வரதுக்கு முன்னாடி க்ரோத் டைமில் உள்ள ஒரு கிளிப். ஸோ நீங்கள் பாருங்கள் இந்த பிரான்ச்சஸ், அந்த ஷூட்டோட லென்த், அந்த எவ்வளவு ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்றது. ஸோ இட்ஸ் அ விகரஸ் க்ரோவர். அந்த ரைட் கண்டிஷன், பெஸ்ட் ப்ராப்ளம் எல்லாம் இல்லாமல் நம்ம வளர்க்க முடிஞ்சுது அப்படின்னா இட் வில் பி பியூட்டிஃபுல் ரோஸ் டு செட் ஆன் ஆர்ச், ட்ரெல்லஸ் அந்த மாதிரி தான் சப்போர்ட் கொடுத்து நம்ம வளர வைக்கலாம். கார்டனிங் டைரி கம்யூனிட்டியில் இருந்து நிறைய பேர் தமிழ்நாடு அண்ட் கேரளாவில் நான் பார்த்துருக்கேன். ஸோ நிறைய பேர் வந்து இந்த ரோஸ் வச்சுருக்காங்க அண்ட் தே ஷேர் த பிக்சர் ஆல்சோ. இட் வாஸ் பியூட்டிஃபுல். தேங்க் யூ ஃபார் ஷேரிங் அண்ட் ஐ ஹோப் யூ ஆல் என்ஜாய் க்ரோயிங் ரோசஸ். டீசிங் ஜார்ஜியா பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் நான் இந்த வீடியோவில் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இஃப் யூ ஹாவ் எனி மோர் questions or doubts, WhatsApp me. So that's all on this video, folks. Thank you so much for watching. மறுபடியும் நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் happy gardening and take care of yourselves. Until next time, this is your friend Nimi saying goodbye from Gardening Diary.